பார்க்கவே ஜூஸியாக இருக்க இந்த கெபாப் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வீட்டிலேயே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு அசத்தலான கெபாப் ரெசிபி. இது சோயா சங்க்ஸ் பன்னீர் கெபாப். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, இஞ்சியை இந்த மாதிரி விழுது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 400 கிராம் பன்னீரை நல்லா இந்த மாதிரி மசிச்சு வச்சு அது கூட நான் 20 நிமிஷம் சுடுநீரை ஊற வச்ச சோயா சங்க்ஸை நல்லா தண்ணியெல்லாம் வடித்து கையில் அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்ச 400 கிராம் பன்னீர் கூட இந்த சோயா சங்க்ஸ் அரைச்சி வச்சதையும் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் நம்ம பச்சை மிளகா இஞ்சி போட்டு அரைச்சி வச்ச விழுதுலேருந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் கடல மாவு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி பேட்டிஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். எப்பயாச்சும் தேவைப்படுறப்ப குக் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி இப்போயும் செய்கிறேன். இந்த மாதிரி பேட்டிஸாக ரெடி பண்ணதை சூடான தோசை சட்டியில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்தால் பயங்கர சூப்பரான சோயா சங்க்ஸ் பன்னீர் கெபாப் ரெடி. இது ஒரு நான்வெஜ் கெபாப் மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்டான இந்த கெபாப் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் இட்ஸ் பாய் பாய்.